அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். வைகாசி பிறந்தாச்சுங்க. இன்று பிறந்திருக்கும் இந்த வைகாசி மாதத்தினுடைய பொதுவான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத முதலாவதாக பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக வைகாசி மாதம் யார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப் போகிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வைகாசி மாதம், இந்த மாதத்தை பழமையான ஜோதிட நூல்கள் மாதவ மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெருமாளுடைய ஆசீர்வாதம் பெற்ற மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இடப மாதம், ஏன்னா சுக்கிரனுடைய வீடாகிய ரிஷபத்திலே சூரியன் வந்து அமர்வதனால் இடப மாதம் என்று பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இளவேநீர் கால மாதம், ஏன்னா இளவேநீர் காலம் வந்து இந்த வைகாசி மாதத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இளவேநீர் கால மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இன்னொரு பக்கம் வசந்த மாதம், ஏன்னா அந்த வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இலைகளெல்லாம் உதிர்ந்து துளிர்த்து எங்கு பார்த்தாலும் பச்சை பசையில் என்று மரத்தளிர்கள் எல்லாம் அழகாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சிகள் நிறைந்த மாதமாக இருக்கிறதுனால இலை துளிர், அதாவது வசந்த காலம் அப்படின்னு இந்த வசந்த மாதமாக இந்த இடப மாதத்தை வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வைகாசம், அதுக்கு அடுத்தது வந்து வைசாகம் அப்படின்னு ரெண்டு வகையில் இந்த மாதத்தை வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போது இந்த வைகாசி மாதத்தை வந்து வாசாகம், வைசாகம், விசாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ விசாகம் அப்படின்னாலே மலர்ச்சி, அதாவது மலர்ந்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் தான் எல்லாமே மலர்ந்து வரும், இலைகள் துளிர்த்து வரும், புதுசாக மனசில் வந்து ஏதாவது சில எண்ணங்கள் எல்லாம் கூடி வரும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய சொந்த வீடு சிம்மம். சூரியனானவர் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 10வது வீட்டிலே இந்த மாதத்திலே இப்போது வந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்போ தனக்கு 10லே சூரியன் உட்கார்ந்திருப்பதனால் இந்த மாதத்தில் தொழில் தொடங்கினா அது அற்புதமாக இருக்கும். தலைமுறையாக அங்கே கடை அவங்க வச்சுருக்காங்கங்க. அவங்க தாத்தா காலத்திலேருந்து அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் தான் முதல்ல தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போது இந்த வைகாசி மாதத்தில் வந்து நாம் தொழில் தொடங்கணும்னா அது தலைமுறையாக தழைத்து ஓங்கக்கூடியதாக இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே, அதாவது உழைப்பு வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 ராசிகளில் ரிஷபந்தான் உழைப்புக்கான வீடு. ஏன்னா ரிஷபத்தினுடைய சின்னமாக இருக்கிறது வந்து நந்தி வாகனம், அதாவது மாடா உழைச்சி ஓடா தேய்றாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது ரிஷப மாதம் வைகாசி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாமே வந்து உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த வைகாசி மாதமானது, அதாவது ஒரு சாதாரணமானவங்க கூட தன்னுடைய உழைப்பால் சாமானியமான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குதுங்க. அதனால் சாமானியர்களையும் சாமர்த்தியசாலிகளாக மாற்றக்கூடியது. அதே மாதிரி இந்த சுக்கிரன் வீடு தான் இந்த ரிஷபம், அதில் தான் இப்போ வந்து சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சுக்கிரனை வந்து நாம் என்ன சொல்கிறோம், கட்டிடக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு, அதாவது மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு, அதே மாதிரி ஜூன் 15க்குள்ளார கிரகப்பிரவேசம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா கட்டிடக்காரகனாகிய சுக்கிரனுடைய வீட்டிலே சூரியன் வந்து அமரும் நேரத்திலே கிரகப்பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் வந்து மலர்ச்சி உண்டாகும். இங்கே வந்ததுலேருந்தே லைஃப் நல்லா இருக்குதுங்க, யோகந்தாங்க, அதிர்ஷ்டந்தாங்க. பழைய வீட்டில் இருந்த மாதிரி இல்லைங்க, இங்கே வந்த பிறகு உடம்பு கூட நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, நிறைய நல்ல சம்பவங்கள்லாம் எங்கள் வீட்டில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வைகாசி மாதத்தில் கிரகப்பிரவேசம் வைக்கிறதாங்க. அதே மாதிரி சுக்கிரனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வாகனக்காரகன் சொல்கிறோம். அதில் அந்த வைகாசி மாதத்தில் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது எல்லாமே ரொம்ப நல்லது. ஏன்னா வண்டி எந்த விபத்தும் இல்லாமல் நம்ம வந்து எந்த இடத்துக்கு கரெக்டாக போய் சேரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு சரியாக விபத்து இல்லாமல் சென்று சேர்ந்து போன காரியத்தை முடிச்சுட்டு வரணும்னா இந்த வைகாசி மாதத்தில் வாகனங்கள் வாங்குறதும் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த வைகாசி
வைகாசி மாதத்தில் வந்து ஏகப்பட்ட விசேஷங்கள் எல்லாமே உண்டுங்க. வைசாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வைகாசி மாதத்தை. புனித நதிகளிலே இந்த மாதத்திலே நாம் நீராடினால் 7 பிறவிகளுக்கு உண்டான பாவங்கள் எல்லாமே தீர்ந்து நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும். அதனால தான் வந்து இது புனித நீராடக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மாதத்தில் வந்து துளசி பத்திரங்களால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நாம் வழிபட்டோம்னா நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு விஷ்ணு புராணத்திலேயும் அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த 6 தீப்பொறிகள் வந்து தீப்பொறிகள் எல்லாமே 6 குழந்தைகளாக அவதரித்த மாதம் வைகாசி விசாகம். முருகப்பெருமானுடைய அவதார மாதமாக இந்த மாதம் திகழ்கிறதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நரசிம்ம ஜெயந்தி. பிரகலாதனுடைய வேண்டுதலை ஏற்று ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் ஸ்ரீ நரசிம்மர் வந்து அவதரித்த மாதம் இந்த மாதம். காஞ்சி மகா பெரியவாளுடைய அவதார மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் திகழ்கிறதுங்க. கௌதம புத்தர் வைகாசி மாத பௌர்ணமியில் தான் அவதாரம் செய்தார். அப்போ கௌதம புத்தருடைய சிறப்புமிக்க மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. யமதர்மன் வைகாசி விசாகம் இந்த மாதத்தில் தான் அவதரிச்சிருக்காரு. திருப்பார்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்டது. அமுதத்திலிருந்து மகாலட்சுமியிலிருந்து காமதேனுவிலிருந்து எல்லாம் வெளிப்பட்ட ஒரு அற்புதமான அதிர்ஷ்டகரமான மாதமும் இந்த வைகாசி மாதம் தாங்க. அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் வந்து பௌர்ணமி அன்று, அதாவது வைகாசி விசாகம் பௌர்ணமி அன்று ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்டவர் எல்லாமல்ல முருகப்பெருமான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷப விரதம், அதாவது சிவபெருமான் நந்தி வாகனத்திலே சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்களை இந்த மாதம் முழுக்க நம்ம வணங்கினோம்னா நமக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகும். அவர் விரதத்தை கடைபிடித்து சோமவார விரதத்தை கடைபிடித்து வணங்கினோம்னா ரொம்ப சிறப்பு உண்டாகும். அதுபோல் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே சிறப்பு மிக்க மாதமாக இருக்குது. ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளார் சத்திய ஞான சபை, அதாவது வடலூரிலே வருவாருக்கெல்லாம் வந்து அன்னம் பாலித்து அவங்களுடைய பசி பட்டினிகளை எல்லாம் போக்கி எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய சத்திய ஞான சபையை ஸ்ரீ வள்ளலார் அவர்கள் தொடங்கிய மாதமும் இந்த வைகாசி மாதத்தில் தாங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து அதாவது தேவர்கள் அசுரர்கள் எல்லோருமே வந்து சண்டை போட்டதில் வந்து தேவர்கள் வந்து வெற்றி பெற்ற மாதம். ஏகாதசி, துவாதசி, திரையோதசி இந்த திதிகளில் வந்து நாம் இந்த மாதத்தில் தானம் பண்ணோம்னா நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிலே இருக்கக்கூடிய அகோபலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நரசிங்கமூர்த்தி இந்த வைகாசி மாதத்திலே விசாகத்தில் தான் அவர் வந்து அந்த காப்பெல்லாம் திறந்து நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. சிரஞ்சீவியாக வாழும் ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய அவதார மாதம். அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபத அந்த ஆயுதத்தை பெற்ற மாதம் இந்த மாதம். வைகாசியில் விநாயகர் விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. மோகினி ஏகாதசி, வரூதினி ஏகாதசின்னு 2 அற்புதமான ஏகாதசிகள் இருக்கக்கூடிய மாதம். குபேரன் இழந்த செல்வங்களை எல்லாம் பெற்ற மாதம் வைகாசி மாதம். பாருங்கள், இந்த வைகாசி மாதத்துக்கு எவ்வளோ விசேஷங்கள் இருக்குது பாருங்கள். அன்னபூரணி அம்பாளுடைய அவதார மாதம். கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அதாவது அவல் படைத்து பூஜை செய்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் இந்த மாதத்திலே நமக்கு வந்து சேரும். குபேரன் நவநிதிகளையும் பெற்று அதாவது அழகாபுரி குபேரபுரியை ஆளும் தகுதியை பெற்ற மாதம் இந்த அற்புதமான மாதங்க. சந்திரன் தன் மீது இருந்த சாபங்கள் எல்லாம் நீங்க பெற்று வளரத் தொடங்கிய மாதம் இந்த வைகாசி மாதம். பொதுவாக இந்த வைகாசி மாதத்தில் குடை, விசிறி, துணி, அதுக்கு அடுத்தது வந்து இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீர்மோர், பானகம், காலனி, மல்லிகைப்பூ, ருத்ராட்சம், புத்தகம், பேனா, போர்வை, இந்த மாதிரி பாய், இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நாம் தானம் கொடுத்தோம்னா எல்லா வகையிலும் நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. கர்நாடகாவில் அதாவது சொர்ண கௌரி விரதம் அப்படிங்கிற விரதம் கர்நாடக மக்களால் இன்னமும் இந்த மாதத்திலே வந்து சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. ரொம்ப அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அதாவது நாயன்மார்களுடைய திருநட்சத்திரங்கள் இந்த மாதத்திலே எந்தெந்த நாயன்மாருடைய திருநட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தருடையது, சேக்கிழார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், ஸ்ரீ முருகநாயனார்,
திருநீலக்கர், திருவள்ளுவ நாயனார், சோமாசி மாறர், நமிநந்தி அடிகளார், அதுக்கடுத்து நம்பியாண்டார் நம்பிகள், கழற்சிங்கர் உள்ளிட்ட மிகப்பெரிய அந்த நாயன்மார்களுடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மாழ்வாருடைய அவதார திருநட்சத்திர மாதமாகவும் இருக்கிறது. போகர், கமலமுனிவர், நந்தீஸ்வர் உள்ளிட்ட மிகப்பெரிய சித்தர்களுடைய திருநட்சத்திரங்களும் நிறைந்த மாதமாக இருக்குதுங்க. பொதுவாக இந்த வைகாசி மாதத்தில் பிறந்தவங்க அரசாங்க பதவியில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கலைத்துறை, சினிமா துறையில், அரசியலில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்பாவை எதிர்பார்க்காம தன்னுடைய சொந்த உழைப்பில் முன்னேறுவாங்க. அதுக்கடுத்தது இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் மழை இருக்குது, வெயிலெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மழை அதிகமாக பொழிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நீர்நிலைகள்லாம் கொஞ்சம் நிரம்புறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இதுவரைக்குமே நாம் வைகாசி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம். வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கடந்த 2 மாத காலமாக உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் உங்களை போட்டு பாடாப்படுத்தின்றிருந்த சூரியன் இன்னையிலிருந்து உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உடம்புல சூடு அதிகமாக இருந்தது இல்லைங்களா, அந்த உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, கொஞ்சம் எரிஞ்சு விடுறது, சிடுன்னு பேசுகிறது, சீக்கிரம் அப்படின்னு எல்லாரையும் விரட்டின்னு இருக்கிறது, இதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஏற்கனவே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உங்களுக்கு பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதியோட இந்த பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு. உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும், நல்ல கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கும். அவங்க எந்த பாடத்தில் சேரணும்னு நினச்சிருந்தாங்களோ அந்த பாடப்பிரிவில் அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மகனுக்கு மகளுக்கு நீங்கள் வாழ்க்கை துணை தேடின்னு இருக்கீங்க, வரன் பார்த்துன்னு இருக்கீங்க, அந்த வரன் எல்லாமே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதம், அதாவது மே மாதம் 19ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் உட்கார போகிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையும். அதே மாதிரி லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. கிராண்டாக கிரகப்பிரவேசம் நீங்கள் செய்வீங்க. இந்த வைகாசி மாதம் அற்புதமாகவும் இருக்குங்க. அதே போல் புதனும் சாதகமான வீடுகளில் இந்த மாதம் முழுக்க அவர் சஞ்சாரம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நண்பர்கள், உறவினர்கள் வகையில் சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிருந்த பழைய நண்பர்களையும் சொந்த பந்தங்களையும் பார்த்து பேசுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மறைந்து கிடக்கிறாருங்க. கடந்த 4 மாதங்களாகவே அவர் கொஞ்சம் சரியில்லாத நிலையில் இருக்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி ஒரு சோர்வு, களைப்பு, அதுக்கடுத்து உடல்நலக் குறைவுகள், எந்த வேலையை தொட்டாலும் தள்ளி போகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளேயே ஆட்சி பெற்று உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஜூன் 1 முதல் உங்கள் கை ஓங்கும், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அதே மாதிரி சகோதரங்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். சகோதரிக்கும் திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் விலக ஆரம்பிக்கும். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்தே விவாதங்கள் விலகி சந்தோஷம் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். கடை புதுசாக திறக்கிறது, புது ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது, பங்குதாரர்கள் புதுசாக சேர்க்கறதுன்னு பரபரப்பாகவும் இருப்பீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிச்சயமாக நிம்மதி கிடைக்குங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. பார்வையற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. உலர் திராட்சை வாங்கி கொடுங்க. இந்த வைகாசி மாதம் அமோகமான மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களே, கடந்த 1 மாத காலமாக உங்கள் ராசிக்கு
12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சயனஸ்தானத்தில் மறைஞ்சு கிடந்து உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் உங்களை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருந்த சூரியன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. ராசிக்குள்ளார சூரியன் மட்டும் நல்லது பண்ணிடுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக உங்களுக்கு வேலை சுமையை கொடுத்துட்டுருக்காரு. இப்போ போதாக்குறைக்கு சூரியனும் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தாங்க நீங்கள் அக்கறை காட்டணும். ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வேலை சுமையும் இருக்கும். அஷ்டமாதிபதி குரு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும். பயணங்களால் உடல் சோர்வு, களைப்பு, சின்ன சின்ன நோய் நொடிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களின் போது கவனக்குறைவால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. மே மாதம் 19ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் அதிலேருந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல் சோர்வு, களைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு செவ்வாய். அதனால் வந்து எல்லா வகையிலும் நல்லது தான். மே மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே அவர் வந்து லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்காரு. ஜூன் 1ஆம் தேதி முதல் 12ஆவது வீட்டில் வந்து மறைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த சொத்தை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்க இல்லைங்களா, விற்கணும்னு நினச்சிட்டு இருந்த சொத்துக்கு நல்ல விலை போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நல்ல விலைக்கு அதை விற்பீங்க. அதே மாதிரி வந்து வாங்கணும்னு நினைக்கிறதும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல, போட்டிகள் அதிகமாக இருக்கும். பங்குதாரர்கள், வேலையாட்களை அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருந்தாலும் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். சில நேரங்களில் நீங்கள் சிடுன்னு கொஞ்சம் எரிஞ்சு விழுவீங்க. அந்த முன்கோபத்தை மட்டும் விட்டுட்டிங்கன்னா குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குதுங்க. சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. இந்த வைகாசி மாதம் முழுக்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை கொண்டு வர ஸ்ரீ வராகி அம்மனை நீங்கள் விடாமல் வழிபடுங்கள். நடைபாதையில் இருக்கிறவங்களுக்கு துணி, உணவு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு தானமாக கொடுங்க. எல்லா வகையிலுமே இந்த வைகாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனாகிய புதனுடன் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் சேர்ந்து 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேளையிலே இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்கிறதுனால இந்த வைகாசி மாதம் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் உண்மையாகவே நீங்கள் எதிர்பார்க்கலாம். கைமாத்த அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கியிருந்த தொகையை கூட நீங்கள் தந்து முடிப்பீங்க. கடந்த ஒரு மாத காலமாக 11ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த சூரியன் இப்போது 12ஆவது வீட்டுக்குள்ளார வந்து மறைஞ்சிருக்காருங்க. ஏற்கனவே சூரியனும் அங்கே உட்கார்ந்துருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குரு பகவானும் அங்கே இருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதெல்லாம் அத்தியாவசியமான செலவுகளாக இருக்குங்க. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலாக்கள் அதெல்லாம் கூட போய் வருவீங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் அதெல்லாமே சிறப்பாக நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சாதகமான வீடுகளில் செவ்வாய் பயணம் செய்கிறாரு. இந்த மாதம் முழுக்க செவ்வாய் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறாரு. அதனால் வீடு, மன, சொத்து அதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர வகையில் உதவிகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. பேசாமல் இருந்து வந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்க அவங்கெல்லாம் வலிய வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரச்சனை, சொத்து விவகாரங்கள், பாக பிரிவினைகள் அதெல்லாமே சுமூகமாகவும் முடியுங்க. அதே போல் உங்களுடைய யோகாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன சேமிப்புகள், குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சுருந்த அந்த பணத்தில் நகை நட்டு புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். பொருந்தி வரக்கூடிய ஜாதகங்கள் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். நிச்சயதார்த்தம், திருமணம், கிரகப்பிரவேசம்னு பரபரப்பாக இந்த மாதம் முழுக்க குடும்பத்தினர் எல்லாருமே சுறுசுறுப்பாகவும் சந்தோஷ
சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவும் உண்டுங்க. ஊர் பொது காரியங்களை எல்லாம் முன்னால் நின்று நடத்துவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதனால் வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க எல்லா வகையிலுமே ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. அதாவது ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. தசம கேந்திரமும் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அதே மாதிரி பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. இந்த மாதம் முழுக்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ ஆறுமுக பெருமானாகிய ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. மாதுளம் பழம் தானமாக கொடுங்க. இந்த வைகாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. கடகராசிக்காரர்களே, 10வது வீட்டை விட்டு விலகி 11வது வீடாகிய லாபஸ்தானத்துக்குள்ளார சூரியன் அடியெடுத்து வச்சிருக்கிறாருங்க. அவரோட யோகாதிபதி குரு பகவானும் இருக்கிறதுனால இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்குங்க. என்னதான் அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்து எதிலெடுத்தாலும் வருத்தங்களையும் எதிலெடுத்தாலும் ஏமாற்றங்களையும் கொடுத்துக்கிட்டே வந்திருந்தாலும் கூட இந்த மாதம் உங்கள் தலையெழுத்து மாறுது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. தடங்கலாகி நின்று போன பல காரியங்களெல்லாம் சிறப்பாக நடக்க போதுங்க. அதே மாதிரி ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பலமாக உட்கார்றாருங்க. 10ஆம் இடத்துல உட்கார்றாருங்க. அதிலேருந்து புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது பொறுப்புகள் பதவிகள் தேடி வருங்க. அரசாங்கத்தால் அதே மாதிரி அரசியலில் எல்லாத்துலேயுமே நீங்கள் மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரனும் புதனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாங்க. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் அதே மாதிரி சந்தோஷமும் உண்டாகுங்க. பிள்ளைங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல பாடப்பிரிவில் அவங்க எதிர்பார்த்த காலேஜில் சேர்ப்பீங்க. அவங்களுக்கு திருமணமும் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடித்து எல்லா வகையிலுமே நீங்கள் கிரகப்பிரவேசமும் கிராண்டாக பண்ணுவீங்க. வியாபாரமும் ரொம்ப அமோகமாக இருக்குங்க. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. குரு பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அதே போல் எல்லா வகையிலுமே விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. தங்க நகைகள் வாங்கிறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறது, அந்த மாதிரியான யோக பலன்களையும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த கசப்புணர்வுகள் எல்லாமே விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் இந்த மாதம் முழுக்க உதவுங்க. வாழைக்காய் தானமாக கொடுங்க. இந்த வைகாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக சனி பகவானுடைய பார்வையில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருந்தாருங்க. அதனால தாங்க உடம்பு ஒரு மாதிரி பாடாப்படுத்துச்சு. செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. யாரெல்லாம் நம்பி இருந்தீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக மாறினாங்க. யாரெல்லாம் உதவுவாங்கன்னு நீங்கள் நினைத்தீர்களோ அவர்களெல்லாம் உபத்திரவம் கொடுக்கறதுக்குன்னே வந்திருந்தாங்க. அந்த நிலைமை எல்லாமே இந்த வைகாசி மாதத்தில் மாறுங்க. காரணம், சூரியன் உங்கள் ராசிநாதன் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் உட்கார்ந்துட்டாருங்க. குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. ராசிநாதன் சூரியன் குரு பகவானுடன் சேர்ந்ததுனால சிவராஜ யோகம் என்கிற யோகம் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க இருக்குங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. தைரியம் உள்மனசுக்குள்ளார
வீட்டுக்குள்ளார பிறக்க ஆரம்பிக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 8வது வீட்டில் உட்கார்ந்து எதை எடுத்தாலும் தட்டி தட்டி பறிச்சிட்டு தடங்கல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செவ்வாய் ஜூன் 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு அருமையாக வந்து உட்கார்றாரு. 9வது வீட்டில் வந்து உட்கார போகிறாரு. அதனால் ஜூன் 1ஆம் தேதி முதல் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாக முடியும். ராசியாக பேசி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கா தம்பியோடு இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு விலக ஆரம்பிக்கும். ஜூன் 1ஆம் தேதி முதல் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் பயணப்பட்டுகிட்டே இருக்காங்க இந்த மாதம் முழுக்க. அப்படி இருக்கிறதுனால மொபைல் ஃபோன் புதுசு வாங்குவீங்க. அதே மாதிரி வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாதியிலே நின்று போன வீட்டை மறுபடியும் கட்ட தொடங்குவீங்க. விவசாயத்தில் புதுசாக ஏதாவது போர்வெல் அமைக்கிறதா இருந்தால் நீங்கள் அமைச்சிக்கலாங்க. தண்ணி வசதி கிடைக்கும். வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்தவங்கள்லாம் இப்போ உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருந்து எல்லா வேலையும் முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இந்த மாதம் முழுக்க சந்தோஷம் உண்டுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை மறவாமல் வழிபடுங்க. காது கேளாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. அதுக்கடுத்தது வந்து குடை காலணி இதெல்லாம் தானமாக கொடுங்க. இந்த வைகாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் சுக்கிரனுடன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்திலே இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. திடீர் பணவரவு செல்வாக்கு புது பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் இந்த மாதத்தில் செவ்வாயோட போக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க. மே மாதம் வரைக்குமே செவ்வாய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க, அதாவது மே மாதம் முழுக்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 8வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஜூன் 1ஆம் தேதி முதல் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ஆனால் அதே நேரத்தில் குரு பகவானுடன் சூரியன் சேர்ந்து 9வது வீட்டுக்குள்ளார இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் யார் நல்லவங்க யார் அல்லாதவங்க அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. 8வது வீட்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் அடுத்தடுத்து 9வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார போகிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரமும் பரபரப்பாக இருக்குங்க. புதுசாக ஏதாவது பங்குதாரர்களை சேர்க்கறது அல்லது வேலையாட்களை சேர்க்கறது, புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது அதெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் கூடுதல் லாபமும் கிடைக்குங்க. ஆனால் செவ்வாய் கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முருகப்பெருமானையும் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து அதாவது முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. தோரம்பருப்பு கூட நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் திரும்பி பார்க்குற அளவுக்கு சில கடினமான வேலைகள் முக்கியமான வேலைகளெல்லாம் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் வரும், அனுசரித்து போங்க. எப்போ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி குறைபட்டுக்காதீங்க, அதெல்லாம் வேண்டாங்க. சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் ராசியாக பேசி முடிச்சுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு எல்லாம் வல்ல ஈசன் ஆகிய ஸ்ரீ சிவபெருமானை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காய் மாம்பழம் தானமாக கொடுங்க. இந்த வைகாசி மாதம் அற்புதமாக இருக்குங்க.
துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் உங்களுடைய ராசியை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த அற்புதமான வைகாசி மாதம் பிறந்திருக்குங்க. அதனால தாங்க திட்டமிட்டு எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. எதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த லிஸ்டெல்லாம் ஒன்றொன்றாக நிறைவேறப் போகுதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கும். சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, விசா கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கு அங்கே நல்ல ஜாபு கிடைக்கிறது, அதுக்கடுத்து H1B கிடைக்கிறது, GC கிடைக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்க, அதாவது மே மாதம் முழுக்க 6வது வீட்டில் உட்கார்ந்து ஏதாவது வீடு மனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு. ஜூன் 1ஆம் தேதி முதல் 7வது வீட்டுக்கு வராரு. அப்படி இருக்கிறதுனால ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், நீயா நானாங்கிற போட்டிகள் அதெல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு அடுத்ததாக நல்ல ஒரு அமைப்பு உருவாகும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். பிரிஞ்சிருந்தவங்களும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. சொத்து கையை விட்டு போயிடுமோன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அப்படி நினச்சிட்டு இருந்த சொத்து மறுபடியும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் பேசலாம். கூட பிறந்தவங்களே எதிராளி மாதிரி நடந்துக்கிறாங்களேன்னு பல நாட்கள் நீங்கள் நினச்சி வேதனைப்பட்டதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த நிலைமை மாறி கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா அவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக பாசமாக நடந்துப்பாங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் எல்லா வகையிலுமே சந்தோஷமாகவும் இருப்பீங்க. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருந்த சூரியன் இப்போது 8வது வீட்டுக்குள்ளார வந்ததுனால அழகு ஆரோக்கியம் எல்லாமே அதிகரிக்கும். கோபதாபங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கண்ணெரிச்சல், காது வலி, கால் வலி இதெல்லாமே விலகி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அழகான ஒரு தோற்றம் வர ஆரம்பிக்குங்க. 8வது வீட்டில் சூரியனும் குருவும் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறது எப்படி அப்படின்னு யோசிப்பீங்க. வழி கிடைக்கும். புதுசாக வங்கி கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களை மாற்றுவீங்க. இவர் ஒன்றும் சரி வர மாட்டேங்கிறாரு, பேசி செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடலான்னு பங்குதாரர் மாற்றிட்டு புது பங்குதாரர்களை சேர்ப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை சென்று தரிசனம் செய்து விட்டு வாருங்கள், வணங்கி விட்டு வாருங்கள். ஏழை மாணவனின் படிப்புக்கான கல்வி கட்டணத்தை நீங்கள் செலுத்துங்கள். அதுக்கடுத்து தேங்காய் காய்கறிகள் வாங்கி கொடுங்கள். இந்த வைகாசி மாதம் அற்புதமாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, குரு பகவானும் சூரியனும் சேர்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த வைகாசி மாதமானது பிறந்திருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. முன்ன மாதிரி நாம் கோழையாக இருந்துடக்கூடாது, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. இனிமேல் நம்ம எதுவாக இருந்தாலும் எதிர்த்து கேட்கணும். நமக்கு சேர வேண்டியதை தானே நம்ம கேட்க போகிறோம், அடுத்தவங்க சொத்துக்காக நம்ம ஆசைப்பட போகிறோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இந்த மாதத்தில் வருவீங்க. தைரியம் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே போகுங்க. அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் நடக்கும். பொதுவாகவே இந்த மாதம் முழுக்க அரசாங்கத்தாலும் அரசியல் அமைப்புகளாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க.
பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வரும். விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் மே மாதம் 19ஆம் தேதி முதல் 7வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியம் எல்லா நட்பு எல்லாமே நல்லா இருக்குங்க. அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி இப்போ 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கக்கூடிய புதன் மே மாதம் 31ஆம் தேதி முதல் 7வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார இருக்கிறாரு. அதனால் மே மாதம் 31ஆம் தேதி முதல் பழைய நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி அவங்க எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். சிலருக்கு அங்கே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் கடந்த 4-5 மாதங்களாகவே பாவகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை பெற்று கொஞ்சம் பலவீனமாக இருந்துட்டுருக்காரு. அதனால் நீங்களும் அப்பப்போ கால்வலி கழுத்து வலி மருந்து மாத்திரை போட்டாலும் ஒன்றும் சரியாக மாட்டேங்குது. டாக்டர் சொன்னதெல்லாமே நாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம், ஆனால் எதுவும் இன்னும் சரியாகலையே அப்படிங்கிற வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல், அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்தே உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் வந்து உட்கார இருக்கிறாரு. அதனால் ஜூன் 1ஆம் தேதி முதல் அழகு ஆரோக்கியம் அதிகமாகும். மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வர ஆரம்பிக்கும். வீடு மாறுவீங்க. அந்த புது வீட்டுக்கு போனதுலேருந்தே நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க போகிறீங்க. சிலர் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வீடு கட்ட லோனும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். குறிப்பாக ஜூன் 1ஆம் தேதி முதல் வியாபாரம் அமோகமாக இருக்கும். பங்குதாரர்களும் சரியாக வருவாங்க. வேலையாட்களால் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். திடீர் லாபமும் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு மேலதிகாரிகளாலேயே பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை உருவாகி உங்களுடைய பெயர் பிரபலமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இந்த வைகாசி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிங்க சுவாமிகளை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. மனநலம் குன்றியவர்களுக்கு உதவுங்க. வேர்க்கடலை தானமாக கொடுங்க. வைகாசி மாதம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களை கடந்த 1 மாத காலமாக 5வது வீட்டில் உட்கார்ந்து பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நோய் நொடி உபாதைகள் மருந்து செலவுகள் அலைச்சல்களை எல்லாம் கொடுத்து வந்த சூரியன் இப்போது 6வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்ததுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய ஆசைகளை இந்த மாதத்தில் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. எந்த காலேஜில் அவங்க விருப்பப்படுறாங்களோ அந்த காலேஜில் அவங்கள சேர்ப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்து கொடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்திருக்கும் போது இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்கிறதுனால குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் அதிகமாகுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. ஆனாலும் மே மாதம் 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் 6வது வீட்டில் போய் மறைய இருக்கிறதுனால கண்ணாடி பொருள்களை கவனமாக கையாளுங்க. எலக்ட்ரானிக் சாதனங்களும் பழுதாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்னதாக சந்தேகத்தால் சங்கடங்கள் வரவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மே மாதம் 31ஆம் தேதி முதல் 6வது வீட்டில் போய் உட்கார இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சின்ன விவாதங்கள்லாம் வருங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் நெருக்கமானவங்க உரிமையானவங்க யாராக இருந்தாலும் சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இப்படி சில கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் கூட ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்து சாதகமாக வர இருக்கிறதுனால ஜூன் 1ஆம் தேதி முதல் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எத்தனை சிக்கல் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வர
ஆரம்பிக்குங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் 3ஆம் இடத்திலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்குங்க. அதிக அளவு லாபம் எல்லாமே கிடைக்கும். நடுநடுவில் கொஞ்சம் போட்டிகள் இருக்கும். ஆனால் அந்த போட்டிகளையும் தாண்டி சமாளித்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் சின்னதாக இடமாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிர்ப்புகளும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் யார்கிட்டையும் எதை பற்றியும் குறை சொல்லிக்க வேண்டாம். ஏன்னா சில அதிகாரிகள்கிட்ட வேறு சில அதிகாரிகளை பற்றி குறை சொல்கிறதோ அந்த மாதிரி போக்க கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஜூன் 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு நிறைய திடீர் யோகங்களையும் திடீர் வாய்ப்புகளையும் தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த வைகாசி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. தூய்மை பணியாளர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. ஏதாவது தானமாக கொடுங்க. அதே மாதிரி திராட்சை பழமும் தானமாக கொடுங்க. இந்த வைகாசி மாதம் அற்புதமாக இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, உங்களின் பிரபல யோகாதிபதிகளாகிய சுக்கிரனும் புதனும் சாதகமான இடத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த வைகாசி மாதம் இன்றைக்கு பிறந்திருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. தள்ளி போன தடைபட்டு போன பல காரியங்கள் வெற்றிகரமாக முடியுங்க. அலுப்பு சலிப்புலேருந்து விடுபட்டு இந்த மாதம் முழுக்க நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. பழைய நகையை தந்துட்டு புது டிசைனில் புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே கூடி வருங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கிரக பிரவேசம் கல்யாண நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் முன்னால் நின்று எடுத்து கட்டி செய்து எல்லாருடைய மனசிலேயும் இடம் பிடிப்பீங்க. உங்கள் வீட்டிலையும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாங்க. மகளுக்கு திருமணம் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியனும் குரு பகவானும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எது இல்லைன்னு சொன்னாங்களோ அது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி செவ்வாயும் சாதகமான வீடுகளில் இந்த மாதம் முழுக்க பயணம் செய்கிறாரு. அதனால் உங்களுடைய கனவு இல்லம் அதை நீங்கள் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த ஏரியாவில் நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் நீங்கள் ஏதாவது சொத்து வாங்கிறது அல்லது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் மே 19ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார இருக்கிறதுனால மே 19ஆம் தேதி முதல் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. மே 31ஆம் தேதி முதல் புதன் 5ஆம் இடத்துல உட்கார இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு அவங்க எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் அவங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் ஜூன் 1ஆம் தேதி முதல் 4வது வீட்டில் உட்கார இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு தைரியம் வர ஆரம்பிக்கும். வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வீட்டில் மேற்கொண்டு ஒரு அறை அமைக்கிறது அல்லது ஒரு தளம் அமைக்கிறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க. 7.5 சனியில் பாதச்சனி இன்னும் ஓடிண்டு தான் இருக்குது. அதனால் நடக்கும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது படிகள் ஏறும்போது இறங்கும்போது கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் புது ஏஜென்சியும் அமையறதுக்கான சூழல் இருக்குது. உத்தியோக வகையில் சிலருக்கு புது வேலை கிடைக்குங்க. இருக்கிற வேலையில் சின்னதாக ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. காது கேளாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. தூரம்பருப்பு தானமாக கொடுங்க. அற்புதமாக இருக்குங்க இந்த வைகாசி மாதம். கும்ப ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த சூரியன் இப்போது 4வது வீட்டுக்குள்ளார குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க.
அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. சிலர் புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெடுக்குன்னு முன் கோபத்தில் பேசி வைக்காதீங்க. சிலர் பண்ணுறதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பாக இருக்கும். நடிப்பாங்க, பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது. பளிச்சுன்னு நீங்களும் 4 வார்த்தை நறுக்குன்னு அவங்க பண்ணுற தப்பை சுட்டி காட்டுற மாதிரி இந்த மாதத்தில் பேசுவீங்க. இருந்தாலும் ரொம்ப ஓவராக எதுவும் சொல்லிக்க வேண்டாங்க. அவரவருடைய கர்மாவை அவங்கவுங்க அனுபவிச்சுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாரையும் திருத்துறதுக்கான முயற்சிகளில் இறங்காதீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கிற செவ்வாய் 3வது வீட்டுக்குள்ளார போய் உட்கார இருக்கிறதுனால ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கோபம் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சொத்து விவகாரங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகி அதுலேயும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். கைக்கு கிடைக்காது வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சொத்து உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சகோதர வகையிலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் எளிதாக கிடைக்குங்க. அதே மாதிரி போட்டிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல குரு பகவானுடன் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், அறுவை சிகிச்சைகள் அதெல்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொடர்ந்து அவங்கள மேலே அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல முடங்கி கிடக்கக்கூடிய சுக்கிரன் மே 19ஆம் தேதி முதல் 4வது வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார இருக்கிறதுனால மே 19ஆம் தேதி முதல் பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட நீங்கள் புதுசு வாங்குவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வேலை சுமை இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆதரவாக அதிகாரிகள் பேச ஆரம்பிப்பாங்க. அதே போல் மே மாதம் 31ஆம் தேதி முதல் புதன் உங்களுக்கு அழகாக நல்ல இடத்துல உட்கார இருக்கிறார் 4ஆம் இடத்துல. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கூட சரியாகி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இந்த வைகாசி மாதம் முழுக்க உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. திருநங்கைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த வைகாசி மாதம் அற்புதமாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, கடந்த 1 மாத காலமாக 2வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு பல்வலி, ஈறு வீக்கம், பார்வை கோளாறு இதெல்லாம் அடுக்கடுக்காக கொடுத்துட்டு இருந்தாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கோபமாகவும் ஆவேசமாகவும் நீங்கள் பேசிட்டு தாங்க இருந்தீங்க. அப்படிப்பட்ட சூரியன் இப்போது 2வது வீட்டை விட்டு விலகி 3வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் முணுமுணுப்பு, சிடுசிடுப்பு இனிமேல் விலக ஆரம்பிக்குங்க. முகத்தில் ஒரு தேஜஸும் ஒரு தெளிவும் ஒரு புன்னகையும் இனிமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. சவாலான காரியங்களை கூட கையில் எடுத்து சர்வசாதாரணமாக இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் முடியுங்க. வெளிவட்டாரமும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் ராகுவும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர்னு தலை சுத்தல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் ஜூன் 1ஆம் தேதி முதல், அதாவது செவ்வாய் உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு, 2வது வீட்டுக்குள்ளார போய் உட்கார இருக்கிறாரு. அதனால் ஜூன் 1ஆம் தேதி முதல் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு. ஜூன் 1ஆம் தேதி முதல் போட்டிகளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வழக்குகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். வீடுமனை விற்கிறது, வாங்கிறது எல்லாமே லாபகரமாகவும் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி மகளுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க.
கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகனுக்கும் நீங்கள் வந்து மணமகள் தேடுறீங்க, நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏழரை சனியில் விரயச்சனி நடக்கிறதுனால அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. வியாபாரத்திலேயும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கீழே இருக்கிற அதிகாரிகளை பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சாதகமாக சுக்கிரனும் புதனும் மாறுறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஜூன் 1ஆம் தேதி முதல் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எதிலும் வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் உண்டுங்க. திடீர்னு சிலருக்கு வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் லாபம் தரும், உத்தியோகமும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், எல்லா வகையிலும் வெற்றியும் கிடைக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு, எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை தரிசனம் செய்யுங்க. பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பச்சரிசி துலாபாரம் கொடுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, பலன் தரும் பரிகாரங்கள் பகுதியில் குரு பெயர்ச்சி பலன்கள் வழக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. நாளைய தினத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இன்று பிறந்திருக்கும் இந்த வைகாசி மாதம் உங்கள் எல்லோருக்கும் வசதி வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் மாதமாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.